உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எதெல்லாம் மூட நம்பிக்கை ஜாதகத்துல உண்மையிலே சித்திரையில குழந்தை பிறந்த ஆபத்தா? பரதன், லட்சுமணன் இவங்கெல்லாம் சித்திரை, சத்ருகடன் இவங்கெல்லாம் சித்திரையில் பிறந்தவங்க. ராமானுஜர் சித்திரை மாசம் சூரியன் வச்சு உச்சஸ்தானத்துல இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கு. எல்லாரும் சொல்றதுல இவங்க ஆப்போசிட்டா. ராமானுஜர்லாம் ஆதி காலத்துல பெண்ணை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க விட மாட்டாங்க. ஆணுக்கு அடக்கமாக வைத்திருந்த பெண்கள் தான் அதிகம். அந்த பெண் சித்திரையில பிறந்தா அந்த வீட்டையே அவ ஆளும் தன்மை, ரொம்ப திமிரா, ரொம்ப அள்ளிராணி மாதிரி வருவா அப்படிங்கிறதுக்காக அந்த சித்திரை பெண்ணை எல்லாரும் ஒதுக்குவாங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை திருமணங்கள் எதுவும் பண்றது இல்ல? செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி. செவ்வாய்க்கிழமை பணம் குடுக்கல் வாங்கலே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் சூரியனான ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பெண்ணை கொடுக்கும்போது அவள் அதிகாரத்திற்குள் வந்த மாதிரி வந்து விடுவா. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நாடி ஜோதிடர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். நம்ம சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா நம்ம சமூகத்துல எந்த அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகளும் அதிகமாக இருக்கும். அதாவது மூலம்னா நிர்மூலம், அவிட்டம் தவிட்டு பானை தொட்டாலும் பொண்ணாகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சித்திரையில குழந்தை பிறந்தா யாருக்கும் ஆகாது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, சமீபத்தில் ஒரு பேப்பர் செய்தி பார்த்தோம். நம்ம ஒரு சித்திரையில குழந்தை பிறந்தது அப்படின்னா தாத்தாவே பேரனை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஜோதிடர்கள் ஏதோ கணிச்சு சொன்னாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை மேடம்? எதெல்லாம் மூட நம்பிக்கை ஜாதகத்துல உண்மையிலே சித்திரையில குழந்தை பிறந்தா ஆபத்தா? இல்லவே இல்லை, கட்டாயமாக இல்லை. சித்திரையில் குழந்தை பிறக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது நம்ம பரதன், லட்சுமணன் இவங்கெல்லாம் சித்திரை, சத்ருகடன் இவங்கெல்லாம் சித்திரையில் பிறந்தவங்க. ராமானுஜர் இவரெல்லாம் சித்திரையில் பிறந்தவங்க, ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க இவங்க எல்லாமே. சித்திரை குழந்தைகள் சித்திரை மாசம் சூரியன் வச்சு உச்சஸ்தானத்துல இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கு. ரொம்ப தைரியமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, எதையுமே போல்டா எடுத்து வெளியில சொல்லுவாங்க. அம்பேத்கர் எல்லாருமே சித்திரை தான். இவங்கெல்லாம் போல்டா ஒரு சொசைட்டியை ஃபேஸ் பண்ணவங்க, ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணி. எல்லாரும் சொல்றதுல இவங்க ஆப்போசிட்டா. ராமானுஜர்லாம் அவ்வளவு ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மந்திரம் உனக்கு மட்டும்தான், நீ வெளியில சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்த மந்திரத்தை மலைமுச்சியில் இருந்து ஸ்ட்ராங்கா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போங்க, நான் ஒருத்தர் நரகத்துக்கு போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேல சொன்னவர். அவ்வளவு இந்த சொசைட்டில சமுதாயத்துக்காக போரிட்டவர்கள் அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா இந்த சித்திரையில் பிறந்தவங்க தான். சித்திரைங்கிறது வெண்மையான, சித்திரைங்கிற அந்த நாள் வெண்மை நிறைந்த நட்சத்திரத்தை குறிப்பதாக இருக்கும். அது சௌமியா நட்சத்திரம் அப்படிம்பாங்க. அது அவ்வளவு பாக்கியமான நட்சத்திரங்கள். அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சித்திரை நிலை ஆண் பிறந்தால் அரசாள்ற மாதிரி தான் இருப்பாங்க, பெண் பிறந்தாலும் அரசாளும். ஆனா ஆண் ரொம்ப பவரா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே பவர் பெண்ணுக்கும் இருக்கும். ஆனா ஆதி காலத்துல பெண்ணை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க விட மாட்டாங்க. ஆணுக்கு அடக்கமாக வைத்திருந்த பெண்கள் தான் அதிகம். அந்த பெண் சித்திரையில பிறந்தா அந்த வீட்டையே அவ ஆளும் தன்மை, ரொம்ப திமிரா, ரொம்ப அள்ளிராணி மாதிரி வருவா அப்படிங்கிறதுக்காக அந்த சித்திரை பெண்ணை எல்லாரும் ஒதுக்குவாங்க. ஏன்னா அவள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த சமுதாயம், ஆண் சமுதாயத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ உள்ள பெண் அப்படி கிடையாது. அந்த காலத்து பெண்கள் அடுப்புல தானே இருந்தாங்க, அடுப்பூதும் பெண்கள் தானே. அவங்க வெளியில ஸ்ட்ராங்கா இருந்தா அது ஆண்களால் ஏத்துக்க முடியாது, ஸ்ட்ராங்கா பேசுற. அதனால சித்திரை பெண் வீட்டுக்கு ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சித்திரை பெண்ணை அவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, அவ்வளவு துன்புறுத்தி இருக்காங்க சித்திரையில் பிறந்த பெண்களை. அதனால ஆடி மாசத்தில் தம்பதிகளை ஒண்ணு சேர விட மாட்டாங்க. ஏன்னா சித்திரையில் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கிறதுக்காக. சித்திரையில் குழந்தை பிறந்தா இந்த ரீசன் கிடையாது, அந்த வெயிலின் தாக்கம் அதாவது குழந்தை பச்சையில குழந்தை, அந்த குழந்தை பெத்தவளும் பச்சையில குழந்தை உடம்புடவர், இந்த ரெண்டு பேரும் அப்படி இளம் குருத்து மாதிரி. அது வெயில் பட்டா அப்படி கருகிரும், உச்சி வெயில் கருகிரும். அப்ப அந்த குழந்தைங்க சாதாரண நம்ம உடம்பே அம்மன் நோய் அதெல்லாம் அந்த சூட்னா தாங்க முடியல. அப்ப அந்த குழந்தை பெத்தவளும் சரி, அந்த குழந்தையும் சரி, அந்த நோயின் தாக்கம் அதிகமாக அவங்களுக்கு வரும். சித்திரையில் நிறைய கிருமி நாசினிகள் உருவாகும். அந்த தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா உச்சி பொழுதில் மத்தியானம் உச்சி பொழுதுல வெளியில போகாதீங்க. ஏன்னா அந்த சூரியன் உச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கும்போது வெளியே போக
போகாதீங்க, ஏன்னா அந்த சூரியனுடைய தாக்கம் நம்ம உடம்பு தாங்காது ம். அப்படிங்கிறது. அதே போலதான் சித்திரை உச்சி பொழுது சூரியன் மாதிரிதான். அதனால இந்த உடம்பு வந்து அந்த ஹீட்டை தாங்காது, அதனால வெளியில போகக்கூடாதுங்கிற மாதிரிதான் சித்திரை. அந்த குழந்தை, பச்சை இளம் குழந்தை உடம்பு தாங்காது, அந்த ஒரு காரணம். ஏன்னா அந்த காலத்துல ஏசி எல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு குடிசைக்குள்ளேயோ ஒரு ஓலையில வச்சோ இல்லாட்ட ஒரு இது மாதிரிதான் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து அவ்வளவு நம்ம வெப்பம் தாக்கம் வந்து நம்மளை தாங்காது. அதனாலதான் அதை சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் இன்னொரு காரணம் என்னன்னா, அப்பன் தெருவுல அப்படிங்கிறது என்னன்னா, சித்திரை மாசம் தான் திருமணங்கள். அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணமே சித்திரையில தான் நடக்கும். சிவன் சக்தி திருமணம் மேக்சிமம் சித்திரையில தான் நடக்கும். அப்போ அப்பன்னா நம்ம சிவன் தான். அதாவது சித்திரை மாசம் உடம்புக்கு முடியாத முதியோர்கள் ஃபுல்லாவே வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்கள கோயில், ஏன்னா அந்த வெயில அலைஞ்சு கோயிலை பார்க்க முடியாது. அப்போ மீனாட்சி சுந்தரேசன் சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் நகர்வலம் வருவாங்க. அந்த சமயத்தில் நம்ம வயதானவர்கள், உடம்பு சரியில்லாதவங்க ஈஸியா தரிசனம் பண்ணிக்கலாம் நம்ம அப்பனை. அதனால சிவன்கிற அப்பனை வந்து அப்பன் தெருவில் வருவான், நம்ம வந்து தரிசிக்கலாம், அந்த இதுதான் இருக்கலாம் வழிஞ்சி அப்பன் தெருவில் நிக்கிறான் எல்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து சும்மா ராங்கான ஒரு இது கான்செப்டை வந்து கொண்டு வந்து அந்த பிறக்க போற குழந்தைக்கும் ஆபத்தை கொடுத்து மக்களையும் வந்து ரொம்ப பயமுறுத்துற இந்த ஜோதிடமும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால இந்த ஜோதிடத்தில் உச்சி பொழுது, அதாவது சூரியன் உச்சத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாகவும் ரொம்ப படைப்பாளிகளாகவும் சிவ அம்சத்துக்குரியவர்களாகவும் இருப்பாங்க வழிஞ்சி ராங்கானவங்களாக மாற முடியாது, மற்ற உயிரை எடுக்கிறவங்களாகவும் இருக்க முடியாது. அதனால அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க. அவங்கள வந்து நம்ம நெகட்டிவா பாக்குறது, அவங்களுக்கு ஆபத்து விளைவிப்பதும் ரொம்ப தவறான ஒரு செயலான இது. ஓகே, ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க மேம். பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம், ஆனி மாசம், நெக்ஸ்ட் வந்து புரட்டாசி, மார்கழி, இந்த மாதங்கள் எல்லாம் திருமணமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வீக மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்டாசி மாசமும் அதே மாதிரி தான். ஏன் இந்த மாதங்கள்ல வந்து திருமணம் பண்ண மாட்டேங்கிறாங்க? இது பாத்தீங்கன்னா ஆனி மாதம் வந்து சிவன் வந்து காமனை எரித்த மாதம். சிவன் வந்து மன்மதன், அதாவது மன்மதன் தான் காமன். மன்மதனை எரித்த மாதம் வந்து சிவன். அந்த இது அப்பங்கும்போது மன்மதன்கிறது என்னன்னா, இந்த பூமி வந்து மன்மதன் லீலைகள் நிறைந்த பூமி தான். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஒரு நம்மளுடைய இது ஒரு ஆண் படைத்த ஒரு பெண், அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. மாயையே அதுலதான் உருவானது. அப்பங்கும்போது அந்த மாயை தோற்றத்தை எரித்த நாளில் நம்ம எப்படி ஆண் பெண் உறவு, தாம்பத்திய உறவு ஏற்படுத்த முடியும்? அதனால அந்த ஆணி மாதத்தில் நம்ம வந்து அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது. ஆனா சில சமுதாயத்தினர் ஆணி ஆடியில திருமணம் நடந்திருக்கு. அந்த சில சமுதாயத்தினர்னா அவங்க பூஜைக்காக உரியவர்கள். அவங்க கருவறைக்குள் தெய்வத்தை வழிபடும், தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண மட்டுமே அவங்க பிறந்தவர்கள். அவங்களுக்கு காமமோ இதுவோ உலகியல் வாழ்க்கைக்கோ அவங்க பற்று கிடையாது. உலகத்துக்குள்ள வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்காது. அதனால்தான் அவங்களுடைய வழி நெறிமுறைகள் வேற, நம்மளுடைய உலகியல் வாழ்க்கை பற்றுடைய நெறிமுறைகள் வேற. இந்த ரெண்டையும் ஒன்னா சேரக்கூடாது. அவங்க செய்யற மாதிரி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வழிபாட்டு முறையை நம்ம பண்ணக்கூடாது. ஏன் ரீசன் என்ன, அவங்க இறைய மட்டுமே இதுக்காக பிறந்தவங்க. அதனால அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் வேற, அவங்க நடைமுறைகள் வேற. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம சாதாரண மனிதர்களாக ஃபாலோ பண்றது பெஸ்ட். அதனால ஆணி மாதத்தில் மற்ற சமுதாயத்தினர் பண்றாங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சு இது பண்ணக்கூடாது. சாதாரண ஒரு இல்லற வாழ்க்கைக்கு, உலகியல் வாழ்க்கை வாழ்ற மனிதன் ஆணி மாதத்திலும் ஆடி மாதத்திலும் பண்ண மாட்டாங்க. ஆடி மாதம் 4ஆம் வீட்டில் இருக்கிறது, காலபுருஷன் 4ஆம் இடம் தாய் வீட்டில் இருக்கிறது. அந்த இடம் வந்து வீடு வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள் ஓகேயாக இருந்தாலும் அது வந்து என்னன்னா, நம்மளுக்கு அந்த 4ஆம் இடத்துல உள்ள புதன் வந்து நமக்கு விரயஸ்தானமாக 12 போய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துரும். அதனால நமக்கு அந்த இடத்துக்குள்ளது வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆடி மாதத்தில் பண்ண மாட்டோம். ஆடி மாதத்தில் ஒரே ஒரு இதுதான் ஆடி பெருக்கு. அந்த சமயத்து அந்த ஒரு நாள் நம்ம பண்ணலாம். ஆடி மாதம் நீர் இதுல இருக்கிறது, அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் வழிஞ்சி இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதாவது திருமணமும் எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறது. 6ஆம் வீடு வந்து நம்ம வந்து என்னன்னா கடன், போன ஜென்ம பூர்வ ஜென்மக்குள்ள கடன் தீர்க்கிறது மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். அதாவது கர்மாக்களை கழிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் ஆக்டிவ். அப்ப போன ஜென்ம கர்மாவை கழிக்கக்கூடிய மாதத்தில் நீங்க திருமணம் பண்ணினா சரியாக வராது அப்படிங்கிறது தான். அப்ப போன ஜென்ம கர்மா எதெல்லாம் இருக்குதோ நம்ம வந்து புரட்டாசி மாசத்தில் நம்ம விஷ்ணு, நம்மளுடைய பெருமாள் வழிபாடுகள், ஏகாதசி வழிபாடு, சனிக்கிழமை வழிபாடு, இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி
உடனே அந்த கர்மாவுடைய கழிவுகளை தான் நம்ம எடுக்கணும் ஒழிஞ்சு அந்த சமயத்தில் ஒரு இளம் குருத்து கூட நம்ம பிக்கக்கூடாது, ஒரு மரச்செடிகள் இது பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. அந்த புரட்டாசி மாசத்தில் பெருமாளை மட்டும்தான் சேவிக்கக்கூடிய மாசமாக இருக்கும். அதனால அந்த இதையும் நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப நீங்க மார்கழி இருக்கீங்க, மார்கழி வந்து நம்மளுக்கு தனுசு ராசிக்குள்ள வரும். அந்த மார்கழி மாசம் தனுசு ராசி வந்து ஆன்மீக பற்று, ஆன்மீக இதுல உள்ளவங்க, அங்க மூல நட்சத்திரம் அதெல்லாம் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மட்டும்தான் அங்க ஆக்டிவேட் ஆக்க முடியும். குளிர், பயங்கர குளிர். இந்த குளிர்ல வந்து நம்ம திருமண வைபவங்களுக்கு யாருமே இதாகாது, நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு அது சூட் ஆகாது. அது வந்து நம்ம வந்து தவம் இருத்தல் அப்படிங்கிறது, அதாவது பனி மலை அந்த பிரதேசங்கள் இமயமலை எல்லாம் பாத்தீங்கன்னா தவம் இருத்தல், நல்ல குளிர் பண்ணிக்கிற தவம் இருந்தால் ஈஸியாக எளிமையாக நம்ம சித்திக்கும். ஒரு இவ்வளவு நாள் கேட்கக்கூடிய வரங்கள் ஈஸியாக இந்த குளிர்ல வந்து நம்மளை உரைச்சி வச்சுக்கிட்டு கேட்கும் வரங்கள் வந்து கிடைக்கும். அதனால இந்த மார்கழி குளிர்ல வந்து நம்ம வந்து தவம் இருக்கும் முறைக்கு தான் எடுத்துட்டு போவோம் ஒழிஞ்சு அதை வந்து நம்ம காமமோ உலகியல் வாழ்க்கைக்கோ நம்ம அது கொண்டு வர முடியாது. அதனால அந்த மாதத்தை நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதத்தெல்லாம் தவிர்த்திருக்கோம். அதனால நீங்க பேசும்போது அப்பப்ப காலபுருஷன் சொன்னீங்கல்ல, யாரு அந்த காலபுருஷன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். காலபுருஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்னு வைப்போம் இல்லையா, பைனா 2/7 அப்படிமோல, பைன்னு போட்டாலே நம்ம 2/7 அதுக்குள்ள மதிப்பு வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம்ல. அதே போல் காலபுருஷன்ங்கிறது வந்து மேசத்துல இருந்து மீனம் வரைக்கும் உள்ளதே காலபுருஷன் அப்படிம்போம். காலபுருஷன்ங்கிறது காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய புருஷன், ஆண். புருஷன்னா ஆண். கால பொண்டாட்டி எல்லாம் வைக்க மாட்டாங்களா? ஏன் ஆண்களுக்கு மட்டும்தானா அது? இல்ல, கால பொண்டாட்டி வைக்கிறதுங்கிறது இப்ப வந்து படைக்கும், காக்கும், அழித்தல், இந்த 3 தொழிலுக்கும் நம்ம வந்து எது ஆண் தெய்வத்தை தான் வச்சிருக்கோம். முதலில் தோன்றியது ஆண் தானே, ஆணுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது. ஆணை சரிவன் சந்தோஷப்படுத்ததான் பெண் படைக்கப்பட்டாள். ஆணுக்காக தான் இந்த உலகம் முதல்ல படைக்கப்பட்டது. ஆண் சந்தோஷம் அடையலோட பெண்ணை படைச்சா, விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். அப்பங்கும் போது அந்த ஆணுக்காக நான் உருவாக்கப்பட்டது. அதனால படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், இது ஃபுல்லா ஆணுக்கு தான் உருவாக்கப்பட்டது. இப்ப வந்து படைக்கும், காக்கும் இந்த 3 தொழில்களில் சிவனும் பிரம்மாவும் என்னன்னா மனிதாவதாரம் எடுத்திருக்க மாட்டாங்க. மனிதாவதாரம் எடுத்து நம்ம படுற கஷ்டத்தை அவங்க ஒரு நாள் அனுபவிச்சாங்கன்னா நம்ம அடிக்கவோ இது பண்ணவோ மாட்டாங்க. ஆனா இவர் வந்து நம்மளுடைய விஷ்ணு பெருமாள், காக்கும் தொழில் விஷ்ணு பெருமாள் வந்து ஒரு நம்மளை காக்கணும்னா அதுக்கு அவருக்கு சொல்யூஷன் தெரியணும் இல்லையா, எதுக்காக இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இவங்களை எதுக்காக காக்கணும். அப்ப அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதானே முடியும். அதனால அவர் மனித அவதாரம் எடுத்து மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ராமனாக வர எல்லா அவதாரம், ராமர் அவதாரம், கிருஷ்ண அவதாரம் சொல்லிட்டு கூர்ம அவதாரம், எல்லா அவதாரம் எடுத்து இந்த மனித அவதாரத்துக்குள்ள வழிகளும் எல்லாத்தையும் அவர் உணர்ந்தவர். அதனால் அவரை வந்து காலபுருஷன், அதாவது இந்த காலத்தை நிர்ணயக்கூடிய புருஷனே நம்மளுடைய திருப்பதி பெருமாள், அந்த விஷ்ணு பெருமாளை எடுத்துக்கலாம். அவரை வந்து சயன கோலத்தில் வச்சிருக்கோம். மேசராசியை தலையாகவும் அவருடைய கால் பாதத்தை வந்து நம்ம வந்து மீன ராசியில் வச்சிருக்கோம். அதனால் மீன ராசியில் வந்து பாதம் இருப்பதனால் பாதத்தில் யார் இருப்பான்னா லட்சுமி, மகாலட்சுமி உட்கார்ந்து இருப்பா. அதனால அவர் படுத்திருக்கும் போது மகாலட்சுமி என்ன செய்வா, அவர் காலை பிடிச்சிட்டு நின்ற கோலத்தில் அப்படி உட்கார்ந்து அவர் காலத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவர் பாதம் வந்து படுக்கும் போது நிமிர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாதத்தில் மகாலட்சுமி நின்ற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த பாதத்தில் மகாலட்சுமி மீனராசி நின்ற கோலத்தில் இருப்பது போல் நம்ம ஐதீகம். அதனால அந்த பாதம் வந்து மகாலட்சுமி உட்கார்ந்த பாதமாக எல்லாரும் அந்த விஷ்ணு பெருமாள் பாதத்தை ரொம்ப முக்கியமாக எடுக்கிறோம். அதுவும் நம்ம மீனராசி வந்து தண்ணீர் ராசி, விஷ்ணு பெருமாள் சயன கோலத்தில் படுத்திருப்பதும் வைகுண்டத்தில் வந்து நீரில் தான் படுத்திருப்பார். அங்க வந்து அவர் வந்து மகாலட்சுமி உட்கார்ந்த நிலையில் இருக்கிறதுனாலையும் அந்த இடம் வந்து ரொம்ப, அதனாலதான் இது காலபுருஷனாக எடுத்து காலபுருஷனை விஷ்ணுவாக கொடுத்து விஷ்ணுவுடைய தலையை வந்து மேசராசியும், விஷ்ணுடைய முகம் வந்து ரிஷபராசி, விஷ்ணுடைய கழுத்து, தோள்பட்டை இதெல்லாம் வந்து மிதுன ராசி, மார்பகம் வந்து நம்மளுடைய மார்பகம் வந்து கடகராசி, அப்புறம் வயிற்று அடிவயிறு இந்த தொப்புள் கொடி அதை சார்ந்தது வந்து சிம்ம ராசி, அடிவயிறு சார்ந்தது கன்னி ராசியாகவும், அப்புறம் மர்ம உறுப்பை குறிப்பது வந்து துலாம் ராசியாகவும், புதம் குறிப்பது வந்து விருச்சிக ராசியாகவும், தொடையை குறிப்பது தனுசு ராசியாகவும், முட்டியை குறிப்பது நம்மளுடைய மகர ராசியாகவும், முட்டி முழங்காலை குறிப்பது கணுக்காலை குறிப்பது கும்பராசியாகவும், பாதத்தை குறிப்பது மீன ராசியாகவும் விஷ்ணு பெருமாளின் உடல் பாகத்தை பிரிச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப புதிய தகவல் எங்களுக்கு இது. ரொம்ப நன்றி. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பங்குனி மாசத்துல யாருமே வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க, புதுசா வீடு கட்டி யாரும் போக மாட்டாங்க. ஏன் அந்த பங்குனி மாசத்துல இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க மேம்? பங்குனி மாசத்தில் வந்து ஃபுல்லாவே திருமண வைபவங்கள் அதிகமாக நடக்கும். அதாவது தம்பதிகளாக, அதாவது நம்மளுடைய
விஷ்ணு பெருமாளுக்கு லட்சுமிக்கு திருமண வைபவங்கள், முருகருக்கு அவங்களுக்குள்ள திருமண வைபவங்கள் எல்லாமே பங்குனி மாசத்துல நடந்தது. இது வந்து காவல் மாசமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இது கடைசி மாதமாக இருக்குது. பங்குனி வந்து வருஷத்தின் கடைசி மாதம், எண்ட் ஆஃப் இது வந்து மோட்ச இடம். மோட்சம்னா நம்ம இறப்பினுடைய எண்ட் ஆஃப்குள்ள நிக்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த முடியும் இடத்தில் நம்ம துவக்கம் எதுவுமே பண்ண மாட்டோம். அதனாலதான் அந்த மாதத்தில் நம்ம வந்து குடியேறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால அந்த இடத்த வந்து பண்ணக்கூடாது. இறைவனுடைய இறை சக்தி, இறைவனுடைய திருமண கல்யாணம் இதை நோக்கிதான் பயணம் வைப்போம். ஆனால் திருமணம் பண்ணா நமக்கு இது இருக்குது, திருமணம் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து குடி போகக்கூடாது. பங்குனி கூனிரும் அப்படிம்பாங்க. பங்குனி கூனி அப்படிங்கிறது அங்க பங்குனி மாசம் போனீங்கன்னா உங்களால் நிமிர முடியாத கடனை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதத்தில் வந்து அது கடைசி மாதம் இல்லையா, அது கொடுக்குற பணம் ஃபுல்லா விரயமாக இருக்கும். அந்த பங்குனி மாசத்தில் என்னெல்லாம் சரியா செலவு பண்றீங்களோ அது ஃபுல்லா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த பங்குனி மாசத்தில் உங்களுக்கு குடி போகிறது நல்ல மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது, எதுவும் போகக்கூடாது இல்லையா. அதனால் நம்ம வந்து பங்குனி மாசத்துல குடியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகேம்மா. பாத்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு யாரும் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. குறிப்பா திருமணங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை வந்து திருமணங்கள் எதுவும் பண்றது இல்ல? செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அந்த மாதிரி. செவ்வாய்க்கிழமை பணம் குடுக்கல் வாங்கலே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை சுக்கிரனை வந்து வெளியே அனுப்பவும் கூடாது, உள்ளுக்கு நம்ம வாங்கவும் கூடாது. அதாவது செவ்வாய்ங்கிறது நம்ம ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ள விஷயங்கள். சுக்கிரன் அது வரும்போது நம்ம அதை சார்ந்த விஷயத்துக்காக செலவு பண்ண வேண்டியதே இருக்கும். அது குரோதம் அது எல்லாமே குறிப்பது செவ்வாய் தான். அப்பங்கும் போது ஒரு பணத்தினால் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. அதனால செவ்வாய்க்கிழமை எந்த குடுக்கல் வாங்கலும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி திருமண பந்தங்களும் செவ்வாய்க்கிழமை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம திருமண பந்தம் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமாக நல்ல சந்தோஷமாக வாழணும். ஒரு சண்டை சச்சரவுகள் நிறைந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா முருகருக்குள்ளதுதான். ஆனா முருகர் முன் கோபக்காரராக இருப்பார். அதனால அந்த சமயத்தில் வந்து நம்ம திருமணம் இதெல்லாம் வைக்கக்கூடாது. அதான் காலபுருஷன் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 7, 8 எல்லாம் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்ப அதுவே திருமணத்துக்கு செவ்வாய் தோஷம் போது அந்த திருமணம் செவ்வாய்க்கிழமை வச்சு அப்ப எவ்வளவு தோஷம் ஆகுங்கிற மட்டும் பாருங்க. அதனால அந்த செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளிக்கிழமை நம்ம வைக்க மாட்டோம் திருமணங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை வைக்கிறது என்னன்னா பெண் வீட்டார் வந்து பெண்களை கொடுக்கும் போது நம்மளுடைய மகாலட்சுமி இழக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பெண்ணை அழைத்துட்டு போறது, பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க, ஆனா பெண் கொடுத்தவங்க வீடு வந்து லட்சுமியை இழந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன காசை கூட நம்ம கொடுக்கறதுக்கு யோசிப்போம். அப்பங்கும் போது இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி நம்ம இழக்கும் போது சப்போஸ் வெள்ளிக்கிழமை நீங்க கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருந்தா கூட பெண் கையில் ரூபாய் கொடுத்து அது வாங்குற மாதிரி வாங்குவாங்க. அந்த மாதிரி சடங்கு ஒண்ணு இருக்கும். பெண் கையில இருந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்புறமா நீங்க அனுப்புனீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். இல்லாட்டா பெண் போட்டிருந்த ஒரு வலையில அப்படி உருவிட்டு விடுவாங்க. இந்த மாதிரி விடும்போது அந்த செல்வம் வந்து உங்களை விட்டு அதை அவர் ஞாபகமாக அங்க எடுத்து வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த இது நெகட்டிவ்ஸ் வராது. ஆனா பெண் அந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கும்போது இந்த செஞ்சுட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணவே கூடாது. எந்த பரிகாரம் பண்ணாட்ட கூட ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாது. ஏன்னா திருமணமே பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை திருமணமே பண்ணக்கூடாது. ஏன்னா சூரியன் உச்சஸ்தானம் அந்த மாதிரி அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நேரத்தில் சுக்கிரன் வேலை செய்யாது. சுக்கிரன்ங்கிறது பணம், பெண் எல்லாமே. என்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அதிகாரமாக ஒரு பெண் இருந்தாலோ அன்னைக்கு வந்து அந்த பெண் வந்து குடும்ப வழக்கு ஏற்ற இல்லாமல் போயிடுவா. ஏற்றதாக இல்லை அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும்போது சூரியனான ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு பெண்ணை கொடுக்கும்போது அவள் வந்து அதிகாரத்திற்குள் வந்த மாதிரி வந்து விடுவா. சூரியன் இருக்கிற இடத்துல சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகாது. அதிகாலை பொழுதில் வரும். அதுக்கப்புறம் விடிவெள்ளிங்கிறது அதிகாலை வரும். அப்புறம் சூரியன் வரும்போது விடிவெள்ளி மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் சுக்கிரனுடைய வேலை ஆக்டிவேட் ஆகும். அதனால நம்மளுக்கு அதாவது சுக்கிரன்ங்கிறது நம்மளுக்கு பணம், காசு எல்லாமே. இப்ப வந்து சூரியன் இருக்கும் போது ஏன் ஆக்டிவேட் ஆகாதுன்னா வெயில் படுற நேரத்தில் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் பணம் தங்காது. அதே இது நல்ல இருட்டுல ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல உழைப்பின் பணம் தங்குது. அதுதான் இங்க வித்தியாசம். கடின உழைப்பாளியான கொத்தனார்ல இருந்து எல்லாம் உழைக்கிறாங்க. அவங்க பணம் தக்க வைக்க அவ்வளவு போராடுறாங்க. ஏன்னா அவங்க சுக்கிரன் இருக்கிற நேரத்துல அவங்க உழைக்கல. சுக்கிரன் இருக்கிற நேரம் இரவு தான். அப்பங்கும்போது அந்த நேரத்தில் உழைக்கிற உழைப்புகள் நமக்கு தங்குது. அதனால் நம்ம வந்து சூரியன்கிறது நம்மளுடைய அந்த இதுதான் ஞாயிற்றுக்கிழமை அப்போ சுக்கிரன் வந்து வேலை செய்வது கம்மியாக இருப்பது. அந்த நேரத்தில் இங்க திருமண வைபவங்கள் வச்சால் அது அவ்வளவு விசேஷமா இருக்காது. ஆதி காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து
நம்மளுடைய கவர்மெண்ட் லீவ் சனி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும், நம்ம மொய்லாம் அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல நீங்க வச்சு கல்யாணம் வைக்கீங்க. சனிக்கிழமையும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சனிக்கிழமை பண்ண மாட்டாங்க, அது கர்மாவுடைய கழிக்கிற நாள்னால கர்மாக்குள்ள நாளே எடுக்க மாட்டாங்க. ஓகே, எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி.